அன்பு சகோதரனே சகோதரியே, அன்பு மகனே மகளே, அன்பு தாயே தகப்பனே, இந்த கூட்டத்தில் அநேகர் உட்கார்ந்துருக்கிறோம். அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு கடனின் நிமித்தம் மிக நெருக்கம், இஎம்ஐ கட்ட முடியல. சில வேலைகள்ல அந்த கடன்காரனுக்கு பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன் விடியுதுன்னு காத்திருக்கிறோம், ஏன் விடியுதுன்னு ஒரு வேதனை. இப்படியான பிரச்சனையில் அநேகர் அகப்பட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் சில தடைகளோட ஒரு ஸ்டெப் ஏறினா 4 ஸ்டெப் இறங்குற. ஒரு பிசினஸா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், பிள்ளை பாக்கிய காரியமா இருக்கட்டும், எத்தனை தடைகளை நான் சந்திப்பேன். இப்படியான பிரச்சனையோடு கூட ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறீங்க. இன்னொரு கூட்டம், எனக்கு ஒரு சுகம் உண்டாகாதா, எனக்கு ஒரு பலன் உண்டாகாதா, எவ்வளவு நாள் தான் இந்த பலவீனத்தோட நான் வாழ வேண்டும், இந்த பலவீனம் என்னை விட்டு விலகாதா, இந்த பாடோடு கூட ஒரு சிலர் அமர்ந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர், எப்பொழுது என் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், எனக்கு எப்போது சமாதானம் உண்டாகும், எனக்கும் என் கணவனுக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் தாய் தகப்பனுக்கும், எனக்கும் என் மாமனார் மாமியாருக்கும் எப்பொழுது சமாதானம் உண்டாகும்? என் இல்லத்தில் சமாதானமே இல்லை. இந்த போராட்டம், இந்த பாடு எப்ப முடிவுக்கு வரும்? இப்படியான பல பாடுகளோடு இங்கு அமர்ந்திருந்தாலும் இந்த அனைத்து பாடுகளுக்கும் ஒரே ஒரு காரணம் உண்டு. உன்னோடு கூட ஒரு சத்துரு போராடி கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு காரணம் தான். பாடுகள் வித்தியாசம், ஆனால் ஒரே ஒரு காரணம், உன்னோடு கூட ஒரு சத்துரு போராடி கொண்டே இருக்கிறார். அது சமாதானத்தோடோ இல்ல தடையை உனக்கு கொடுத்து கொண்டோ இல்ல உன்னை வறுமைக்குள்ளாய் உன்னை ஆழ்த்தி கொண்டோ நடத்தி கொண்டோ இல்ல சமாதான கொலைத்தலை கொடுத்து கொண்டு வியாதியை உன் வாழ்க்கையில் அனுமதித்து உன்னை பல பாடுகளுக்குள்ளாய் கடத்தி உன்னை துக்கத்தோடு இங்கே அமர வைத்திருக்கலாம். ஆனா ஒரே ஒரு காரணம் நீ அறிய வேண்டும், சத்ரு உன்னோடு போராடுகிறான். அதை கண்ட தெய்வம் தான் இன்று அழகான வார்த்தையை நம்மை நோக்கி கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. யோசுவா 23:10 சொல்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உன்னோடு போராடின சத்ருவுக்கோடு கூட யுத்தம் பண்ணும்படியாய் இந்த நாள் பரலோகத்தின் தெய்வம் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீ போராடின போராட்டத்துக்கு முடிவு கொடுக்கும்படியாய் அவர் அந்த யுத்தத்தை பொறுப்படுத்தி உனக்காக யுத்தம் செய்யும்படியாய் இந்த இரவு நம் மத்தியில் பரலோகத்தின் தெய்வம், உன் தெய்வம், எங்கள் தெய்வம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் செயல்படுத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்கு ஒரே சந்தோஷம் தானே. ஆமா, நம்ம சத்ருவோடு கூட நம்ம போராடிட்டு இருந்தோம், இன்னைக்கு கர்த்தரே போராட போறாரு. ஆமென், அப்படி ஒரே சந்தோஷம். ஆனா இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? எப்படி ஆரம்பிக்குது? உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். என்னோட முதல் கேள்வி, உங்கள் தேவன் யார்? ஆமென். இன்னைக்கு அநேகர் இப்ப சொல்லலாம், என்ன செய்தி கேட்கிறோம், ஒரு என்ன சொல்லுவோம், இயேசுப்பா அப்படிம்பீங்க, ஜீசஸ், எல்லாரும் கர்த்தர் எல்லாம் சொல்லுவோம். ஆனா நீங்க அநேகர் கடவுள் யார் தெரியுமா? நானே கடவுள், எனக்கு எல்லாம் தெரியும், யார் எனக்கு ஜெபிக்க தேவையில்லை, யார் எனக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை, எனக்கு யாரும் புத்திலாம் சொல்ல தேவையில்லை, எனக்கு எல்லாம் தெரியும், நானே பாத்துக்கிறேன், நானே டீல் பண்ணிக்கிறேன், என்ன வந்தாலும் நானே டீல் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இப்படியான நானே தேவன் என்ற ஒரு கூட்டமும் உண்டு. ஆமென். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பாடு வரும் பொழுது, சத்ரு எழும்பும் பொழுது நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நீங்க யாரை சார்ந்திருக்கிறீங்க? நீங்க வச்சிருக்கிற பணத்தையா,
அதான் உங்க தேவன். நீங்க வச்சிருக்கிற உங்களோட படிப்பு, உங்க சர்டிபிகேட்டா, அதான் உங்க தேவன். இல்லை என்றால் உன்னுடைய வேலையா, அதான் உங்க தேவன். நீ செய்யும் வியாபாரம் இல்லை தொழிலா, இல்லை என்றால் உன்னுடைய பலத்தையா நீ சார்ந்திருக்கிறாய். இல்லனா மூணாவது கூட்டம் இருக்கும். எஸ், ஏதாவது மனுஷனை தான் தேவனா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா முதல்ல அங்கதான் அடிப்பாங்க. அது உங்க தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், இல்ல மாமாவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், பாஸ், இல்ல உன் பாஸா இருக்கலாம், இல்லனா உன் மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் மனுஷன். இன்னைக்கு அநேகருக்கு மனுஷன் தான் கடவுளா இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் யோசுவா சொன்ன கடவுள் யார்? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யோசுவா அழகா எழுதுறார். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஆமென். யோசுவா சொன்ன கர்த்தர் யார்? நாங்கள் இருவரும் இங்கு பறைசாற்றுகிற கர்த்தர் யார் என்பதை முதலாவது இந்த ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் அறிய வேண்டும். ஏன்னா ஏதோ ஒரு தேவனை சொல்றோம்ல, நாங்கள் சொல்லுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஸ்தலத்தில் நீ அறியும் பொழுதுதான் உனக்குள்ளா இருக்கிற விசுவாச நம்பிக்கை அதிகமாகும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாங்கள் சொல்லுகிற தெய்வம் யார் தெரியுமா? ஆமென். அவர் உருவாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. உருவாக்கி கொடுக்கிற தெய்வம். ஆமென். எதையும் நீ விரும்புகிறத செயல்படுத்தி இது பூமியில் இதனால் வரையிலும் உருவாக்கப்படவில்லை என்று சொன்னாலும் உனக்காக உருவாக்கி கொடுக்கிற தெய்வம் தான் நாங்கள் சொல்லுகிற கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்துல முதல் அதிகாரமே ஆமென், நமக்காக உருவாக்கி கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உருவாக்கி கொடுக்கிற தெய்வம். ஆமென். அவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென். அந்த தெய்வத்தை தான் நாங்க பறைசாற்றுகிறோம். ஆமென். இரண்டாவது, நீர் என்னை காண்கின்ற தெய்வம். பாடிய காமிச்சிடுறியா? என்னை காண்பவரை நானும் கண்டேன். யார் சொன்னாங்க? கண்ணீரோடு இருந்த ஆகார் வனாந்திரத்துக்கு ஓடுனாங்க. அவங்களால தாங்க முடியல கொடுமைய. கரெக்டா? அவங்க எஜமாட்டி அவங்கள படுத்துற கொடுமையை தாங்க முடியாம வனாந்திரத்துக்கு நேராக ஓடுனாங்க. ஆனா அங்கேயும் எல்ரோகியை அவங்க கண்டு கொண்டாங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் சொல்றார், நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். யோசுவா அறிக்கை செய்தார், அவர் காண்கின்ற தெய்வம். ஆமென் என்று சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்ல முடியுமா? அவர் காண்கின்ற தெய்வம். மூன்றாவது, நாங்கள் அறிக்கை செய்கிற யோசுவாவின் தெய்வம் யார் என்று சொன்னால், ஹல்லேலூயா, உயர்த்துகிற தெய்வம். ஆமென். எப்பேற்பட்ட படுகொலி உனக்கு அனுபவம் வரட்டும், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், விற்கப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும், உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் என் தெய்வம் மாத்திரம்தான் அதெல்லாம் ஒட்டச்சு உன் தலையை உயர்த்துவா. ஆமென். அந்த தெய்வத்தை தான் அறிக்கை செய்றோம். ஆமென். ஜோசப்னு ஒருத்தர் தான். ஆமென். அவனுக்கு இந்த அனுபவம்லாம் வந்துச்சு. எஸ். ஜோசப் பத்தி பேசணும் அவசியமே இல்ல, உனக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு. எஸ். அந்த யோசேப்பு ஆமென் ஜெயிலுக்குள்ளே போட்டான். சாப்டர் க்ளோஸ் தாங்க. ஆனா நான் இங்கு பறைசாற்றுகிறேன், என் மனைவி பறைசாற்றுகிறேன், அந்த தெய்வம் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் உடைத்து உனக்கு சொன்னபடியே ஒரு உயர்வை கொடுக்க முடியும். அந்த தெய்வத்தை தான் இங்க பறைசாற்றுகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்வோமா? என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். One more time. என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். உள்ளுள்ள இடங்கள் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை. கரங்களை வைத்து சொல்லுவோமா? என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். உருவாக்குகின்ற தெய்வம், காண்கின்ற தெய்வம். மூன்றாவது, உயர்த்துகின்ற தெய்வம். ஆமென். நான்காவது, அவன் ஆசீர்வதிக்கின்ற தெய்வம். அல்லேலூயா. ஆபிரகாமை அவரோட தேசத்தை விட்டு, அந்த தகப்பன் வீட்டை விட்டு, இனத்தை விட்டு அவர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. ஆமென்.
ஒன்றுமில்லாத ஆபிரகாம ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வசனம் சொல்லுதுமா, எஸ், அவனுடைய சொத்து, அவனுடைய ஜனங்களை எஸ், இந்த பூமி தாங்க முடியல. ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். அப்ப நம்முடைய தெய்வம் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே, யோசுவா சொன்னாரு, இன்னைக்கு நாங்க சொல்றோம், நாம் பறைசாற்றுகின்ற தெய்வம் ஆசீர்வதிக்கின்ற தெய்வம். ஆமென். கரங்களை வைத்து சொல்வோம், ஆசீர்வதிக்கின்ற தெய்வம், காப்பாற்றுகிற தெய்வம். ஆமென். நம்ம தெய்வம் பாருங்க எவ்வளவு அழகு தெய்வத்தை உங்களை காமிச்சிட்டு இருக்கோம். அவர் மாத்திரம்தான், ஹல்லேலூயா, ஒருத்தர் 2 பேர் அல்ல, 6 லட்சம் புருஷர்களை அழகா காப்பாற்றி கொண்டு போனவர். அப்ப 6 லட்சம் ஒரு லைன்ல சொல்றோம். ஆமா, எவ்வளவு ஜனந்தரமா. ஒரு 500 பேரை மேய்க்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஆமா, 5000 பேர் இன்னும் கொஞ்சம் கஷ்டம். 6 லட்சம்லாம் சாதாரண விஷயமா. அப்ப வீட்ல 3 பிள்ளைங்களை மேய்க்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா. ஹல்லேலூயா. என்ன உஷாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் ஒண்ண மேய்க்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒண்ணுதான், வீட்டுக்கு 1 இல்ல வீட்டுக்கு 2 வச்சுக்கிறாங்க. அதே மேய்க்க கஷ்டம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் மேய்ச்சு காப்பாற்றி எல்லாவற்றையும் அந்த ஜனங்களை அழகா நடத்துறாரு. அந்த தெய்வத்தை தான் நாங்க சொல்றோம். அதுதான் யோசுவா சொல்றாரு. அந்த தெய்வம் தான் உனக்காக யுத்தம் பண்ணுவார். எந்த தெய்வம்? உன்னை உயர்த்துகிற, உன்னை காக்குற, உன்னை காண்கிற, உன்னை ஆசீர்வதிக்கிற, உனக்காக உருவாக்கி கொடுக்கிற அந்த தெய்வம் தான் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. 6வது, அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். உன்னுடைய ஜெபத்தை நிச்சயம் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒரு ராஜா பாடுறாரு, விண்ணப்பம் கேட்பவரே, என்னவா, என் ஜெபத்தை கேட்பவர். என்னைக்குமே வீட்டுல இருக்கும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்ன, என்னுடைய தெய்வம் யார் தெரியுமா? நான் செய்யற ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம், அவர் கேட்கிற தெய்வம். சொல்லுவோமா, விண்ணப்பம் கேட்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, நீர் வாழ்க வாழ்கவே, எனக்கு நம்பிக்கை தருபவரே, பல நன்மைகள் தருபவரே, நீர் வாழ்க வாழ்கவே. அப்ப உன்னுடைய தெய்வம் யாரா சொல்லுங்க? ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா. நாங்கள் உரைக்கிற, ஆமென், எங்களுடைய தெய்வம் ஆமென், ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆமென். நீ எப்பேற்பட்ட யுத்தத்தோடு கடந்து வந்திருக்கலாம், ஆமென், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் யுத்தத்துல, ஆமென், நான் நின்று, ஆமென், நான் உனக்காக யுத்தம் பண்ணி, ஆமென், உன் கையில என்ன கொடுக்க போறோம் தெரியுமா? இந்த கூடுகை முடிஞ்சு நீங்க போகும் பொழுது ஜெயத்தை மாத்திரம் சுகந்தரித்து போவாய். ஜெயம் 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 நமக்கே. ஏன்னா வேதத்துல யாரு நோக்கி பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நான் பறைசாற்றுகிறேன். அவர்தான் உனக்கு யுத்தம் பண்ண போகிறார். ஆமென். ஒரு தோல்வியும் சந்திக்காத தெய்வம் என் தெய்வம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தோல்வி அவரை பார்த்து பயந்து ஓடும். அவர் வராருனாலே எதிரி கீழே அவனே சரண்டர் ஆயிருவான். ஏன்னா என் தெய்வம் அவ்வளவு பெரியவர், ஜெயத்துக்கு உரியவர். அவர் வந்தாலே ஜெயந்தான். அதனாலதான் இந்த இடத்துல உன்னை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். உனக்கு இன்னைக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். 8வது, நாங்கள் ஆராதிக்கின்ற தெய்வம் யாருன்னா, உன்னை வழி நடத்துகின்ற தெய்வம். உன்னை வழி நடத்துகின்ற தெய்வம். அவர் உன்னை லீட் பண்ணி உன்னை கைட் பண்ணுவாரா. கொரோனாவாக இருக்கட்டும், ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினாரா இல்லையா? ஆமென். இப்ப என்ன பன்றி காய்ச்சலா இருக்கட்டும், அப்புறம் என்னது வேற என்ன காய்ச்சல், பேர்ட் ஃப்ளூவா இருக்கட்டும், எந்த ஃப்ளூ வந்தாலும் கவலைப்படாத. பூமியே தலைகீழ நின்றாலும் ஆண்டவர் உன் கையை பிடிச்சி அழகா உன்னை வழி நடத்துவார், உனக்கு வழி காட்டுவார். உன்னோட இருளான இடத்துல நீ பார்த்தன உனக்கு மாத்திரம் வெளிச்சம் தெரிந்து கொண்டே இருக்கணும். லெஃப்ட் போகுவா, ரைட் போவா, கையை வைக்கவா, இதை செய்யவா, வேணாமா, இல்லை என்றால் தெய்வம் சொல்லி 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 அழகாய் கூடவே இருந்து வழி நடத்துவார். ஆமென். அடுத்தது நாங்கள் சொல்லுகிற தெய்வம், ஆமென், யோசுவா சொன்ன தெய்வம், திருப்தியாக்கி நடத்துவார். ஆமென். எங்கெல்லாம் குறைவு இருக்கோ அந்த இடத்தை நிறைவுபடுத்தும்படியாய் கடந்து வருபவர் தான் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு திருப்தியாக்கி நடத்தும். எத்தனை ஆயிரம் பேர் இருக்கட்டும், எங்க அப்பா கையில போய் கொஞ்சம் அப்பத்தை கொஞ்சம் மீனை கொடுத்தா போதும், அது பழுகி பெருக செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐயோ நான் கொஞ்சத்தோடு வந்திருக்கிறேன், அது போதும் ஆண்டவருக்கு. ஆமென்.
நீ கொஞ்சத்தோடு வந்தது போதும், ஆமென். நீ குறைவோடு வந்ததுதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஸ்தோத்திரம், ஏன்னா ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஸ்தோத்திரம். திருப்திப்படுத்தி நடத்த போகிறார். ஆமென். அந்த தெய்வம் தான் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஏசி கொஞ்சம் குளுன்னு இருக்கு போல கையை கட்டிக்கிட்டே இருக்காங்க. கையை தட்டி இப்ப பாட போறோம். என்ன சொல்ல போறோம்? 5 அப்பங்களை சொல்லுங்க 1000 பெருக செய்தா 5 இந்த சைட் சத்தமா பாடுங்க. 1000 பெருக செய்தார் 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். சொல்லுமா 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளி. கரங்களை தட்டிக்கமான் பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கூடி நன்றி சொல்லுவோம். என்ன செய்வாரா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நான் மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்தி உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னப்பா சொல்ல? அடுத்தது அவர் அன்பின் தெய்வம். ஹல்லேலூயா, அவர் அன்பான தெய்வம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அன்புக்கு ஒரு அர்த்தம் என்ன சொல்லலாம் தெரியுமா? சும்மா ஐ லவ் யூ சொல்றது வெறும் அன்பு கிடையாதுங்க. தன்னுடைய ஜீவனே நமக்காக கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஃபோனில் நம்மகிட்ட பேசுறதுக்கு நம்ம பிரச்சனையாக இருந்தா ஒரு நாள் அந்த பிரச்சனையை கேட்பாங்க, 2 நாள் கேட்பாங்க, 3 நாள் கேட்பாங்க, 4வது நாள் என்ன பண்ணுவாங்க? ஃபோனை ஆஃப் பண்ணிடுவாங்க, எடுக்க மாட்டாங்க. ஆனால் வெறும் ஒரு கான்வர்சேஷன் நம்ம பேசணும்னு ஏங்குறதுக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். இந்த சிலுவை மரத்தெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தெரியணும், ஏசு சாமி மாத்திரம்தான் உண்மையான அன்பு படைத்தவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை நேசிக்கின்ற தெய்வமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மெல்லாம் எப்பேற்பட்ட பாவங்களை செஞ்ச ஒரு மனுஷியா இருந்தோம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட நம்ம மேலே கோவப்படுவாங்க. ஆனால் நம்முடைய பாவத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரா? அதை மன்னிச்சு முதுகுக்கு பின்னால தூரமா வச்சு அது என்னைக்குமே நினையாமல அவருடைய கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல அவர் டிலீட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்காக என்னுடைய ஜீவனை நான் விட்டு ரத்தம் சிந்து மீட்டு கொண்டேன். அன்பின் தெய்வம். அந்த தெய்வம் தான் சொல்றாரு, ஆமென், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அடுத்தது அவர் சுகமளிக்கிற தெய்வம். வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா புஸ்தகத்துல அழகா சொல்லப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை சுமந்தவரா என் இயேசு பூமியில ஊழியம் செய்த பொழுது எங்கெல்லாம் தொட்டாரோ அந்த இடத்துலலாம் சுகம், அந்த இடத்துலலாம் அற்புதம், அந்த இடத்துலலாம் அடையாளங்கள். என் மகனே மகளே, அந்த தெய்வம் தான் சொல்றாரு, உன் சத்ருவோடு கூட நான் போராட போறேன், உன் சத்ருவோடு கூட நான் போராட போறேன். நான் சொன்னபடியே நான் இந்த நாளில் கடந்து வந்திருக்கிறேன். உன் சத்ருவோடு போராட போறேன். அந்த தெய்வத்தை தான் நாங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. சொல்லுமா, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. உம் வார்த்தையால் சுகமானே. சத்தமா சொல்லுவோமா? கமான். உங்க வல்லமையால் சுகமானே, உங்க தழும்புகளால் சுகமானே, உங்க தயவினால் சுகமானே. உருவாக்குற தெய்வம், காண்கிற தெய்வம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆசீர்வதிக்கின்ற தெய்வம், ஜெயம் கொடுக்கிற தெய்வம். கடைசியா பாத்தீங்கன்னா அவர் பரிசுத்த தெய்வம். ஆமென். நீயும் நானும் ஆராதிக்கின்ற தெய்வத்துல எந்த ஒரு குற்றத்தை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. He is pure. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, பியூரா இருக்கான். ஆமென். நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் தான் பியூர் அண்ட் ஹோலி. அவர் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தான் யோசுவா சொல்றார். ஆமென்.
இங்கு நாங்கள் சொல்லுகிற தெய்வம் அதே தெய்வம் தான். அவர் தான் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா, ஆமென். இப்ப இரண்டாவது பகுதியா அவர் எப்படிலாம் யுத்தம் பண்ண போறாரு உனக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. நாங்க சொல்ற செய்தி புரிஞ்சுச்சுன்னா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு என் போராட்டம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்களா? சத்தமா ஆமென். சத்தமா. எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார் என்று சொல்பவர்கள்லாம் ஆமென். இன்னும் கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெகு நாளா போராடிட்டு இருக்கான்ல, ஆமென். வெகு நாளா போராடுறான்ல, இன்னைக்கு அவனுக்கு முடிவு. ஆமென். இன்னைக்கு அவனுக்கு முடிவு. எப்படிலாம் பாருங்க ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ண போறா தெரியுமா? முதல்ல இப்படிதான் வேதத்துல அநேக யுத்தங்கள் நடந்துச்சு. அது ஒரு சில காரியத்தை ஆவியானவர் பேசும்படியா எங்களோடு கூட திருவலம் பற்றினார். அதில் முதல் காரியமா கர்த்தர் யுத்தம் பண்றாருன்னா உன் பாடுக்கு, உன் பிரச்சனைக்கு, உன் சத்துருக்கு முன்பாக ஒரே ஒரு தூதனை அனுப்பிச்சிருவார். ஹல்லேலூயா. ஐயோ ரொம்ப கூட்டங்க, ரொம்ப பெருசு என் பிரச்சனை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. என் பாடுலாம், அந்த சிக்கல்கள்லாம் மாறுறதுலாம் ஈஸியான வேலை கிடையாது. நீ சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற. இப்படிதான் எசேக்கியா ராஜா இருந்தார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பெருசா வியாசித்து தியானிக்க போறது இல்லை, நான் வேகமா சொல்ல போறோம். கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு நீனும் மனைவியும் போ, நான் என் யுத்தத்தை ஒரு தூதனை கொண்டு நடத்த போறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, அவனுக்கு முன்பாக அசிரியா ராஜா வந்துட்டான். சனகரிப், பயங்கரமான சேனை, பயங்கரமான படைகள். ஆனா எசேக்கியா ராஜா ஒரு சின்ன ராஜா. ஆனா அவன் தெரிந்து கொண்ட ஒரே நோக்கம், உருவாக்குகிற தெய்வம் யாருன்னு அவன் தெரிந்து கொண்டான். யோசுவாவின் தெய்வன் யாருன்னு தெரிந்து கொண்டான். அவன் அவரை நோக்கி பார்க்கிறான். அந்த பாடு பிரச்சனை பெருசுதான், ஆனா என் கர்த்தர் அதை விட பெரிய. என் கர்த்தர் அவர்லாம் கடந்து வரல, அவருடைய ஒரு தூதனை அனுப்பியே அவர்களுக்கு விரோதமான ஆட்கள் எல்லாம் மடங்கடித்து போட்டார். அப்ப என் கர்த்தரே உனக்காக வரேன்னு சொல்றாரு. நீ நான் சொல்றதை நிதானிச்சு பார், நான் சொல்றதை நிதானிச்சு பார். இந்த எசேக்கியா ராஜாக்காக ஒரு தூதன் அனுப்புனவரு உனக்காக அவரே வரேன்றார். ஒரு தூதன் முன்னாடியே ஒருத்தர் நிக்க முடியல, ஆனா உனக்காக கடந்து வந்த இயேசுக்கு முன்பாக யாரால நிற்க முடியும்? முதலாவது அவர் ஒரு தூதனை அனுப்பி சத்துருக்களை மடங்கடிக்கிறார். இரண்டாவது அவர் என்ன செய்கின்றார்னா, கர்த்தர் உன்னுடைய எதிரியை கலங்கடிப்பார். He will trouble your enemy. உன்னுடைய சத்துருவுக்கு ஆண்டவரே ட்ரபிள் கொடுப்பாராம், பிரச்சனை அவரே கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்துட்டாங்க. சந்தோஷமா வெளியே வந்து கடந்து வரும் பொழுது பின்னால என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க கால்நடையா நடந்தாங்க, கரெக்ட். ஆனா இது எகிப்தோட சேனை எப்படி வந்தாங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமா ரதத்துல கடந்து வந்தாங்க. எஸ், ரதத்துல வராங்க, அந்த சேரியட் ரதத்துல வராங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கின்றார்? நீங்க எழுதி கொள்ளுங்க. யாத்ராகம் 14:25 யாத்ராகம் 14:25 அவங்க வர அந்த ரதத்துல என்ன இருக்குமா, உருளைகள் ரவுண்டா இருக்கு, அந்த வீல்லாம் இருக்கும்ல. நான் வாசிப்பேமா? சரி. எகிப்தியரின் ரதங்களில் உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென், ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சார்னா, அந்த ரதத்துல அந்த ரதம் ஓடாதபடிக்கு உன்னை கழட்டி விட்டாராம். என்னது? அச்சாணி. அச்சாணி, புரியுதா? என்ன பண்ணாரு? அச்சாணியை கழட்டி விட்டா அது ஓடுமா? அந்த ரோல் என்ன செய்யும்? ஆமென். அதுதான் ஆண்டவர் செய்யப்படுறார். அது அந்த காலத்துல. இந்த காலத்துல உனக்கு எழும்புற சத்துருவோட டயரை பங்க்சர் பண்ணி விட்டுருவாரு. திடீர்னு அவன் கிளம்பி உன்னை துரத்தலான்னு வரும்போது பைக் ஓடாது, அவன் கார் ஓடாது, அவனோட மிஷின் ஓடாது, அவன் கால் நடக்காது. ஆண்டவர் என்ன செய்வாராம்? உன்னுடைய சத்துருக்கு அவர் ட்ரபிளை கொடுப்பார், அவர் கலங்கடிப்பார். ஆமென். இதை பார்த்த அந்த எகிப்தியர் சொல்றாங்களா, என்னவா, இஸ்ரவேலரோட கர்த்தர் துணையா இருக்கிறார், தயவு செய்து நம்ம பின்னால போயிடலாம் என்று அவனே சொல்றான். ஆமென், ஆமென், ஆமென். திருப்பி சொல்றேன். ஆமென்.
உன்னோட பாடோடு கூட ஒரு தூதன் வருவான். ஆமென். சில நேரங்கள்ல உன் பாடுக்கு விரோதமா இருக்கிற அந்த பாடு காரணமா இருக்கிறனோடு கர்த்தர் அவரே ட்ரபிள் பண்ணுவார். ஆமென். நீ அநேக ட்ரபிளோடு இங்க உட்கார்ந்து இருக்கிற, ஆமென். ஆனா அவர் உனக்காக உன்னோட சத்துருக்கு ட்ரபிள பண்ணுவார். ஆமென். மூணாவது எப்படி தெரியுமா கர்த்தர் சத்துருவை கையாள்வார்னா, ஆமென். பயங்கரமான சத்தத்தை உன் சத்துரு கேட்கும்படி செய்வார். ஆமென். நீ அவன் வாய்ஸை கேட்டாலே பயப்படுறீல, ஹல்லேலூயா. அவன் குரலை கேட்டாலே நடுங்குறீல. ஆமென். இன்னைக்கு அநேகர் சத்துருவை பார்த்து பயந்து அமர்ந்திருக்கிறோம். சத்துரு என்ன செஞ்சிருவானோன்னு அவனுடைய மிரட்டலும் அவனுடைய அதிகாரத்தையும் ஆமென். அவனுடைய பவரையும் பார்த்து நீ பயந்து உட்கார்ந்து இருக்கிற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருனுடைய செவியில நான் இரைச்சலை உண்டாக்குவேன். ஆமென். இரைச்சலை உண்டாக்குவேன். ஆமென். பாருங்க, வேதத்துல அழகான ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா திடீர்னு மிகப்பெரிய இஸ்ரவேல் ராஜா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கிறார். அவருக்கு விரோதமா இந்த சீரியா ராஜா வரான். அங்க அசிரியா, இங்க சீரியா ராஜா. அவன் கிளம்பி வந்து மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு உட்கார்ந்துருக்கிறான் இஸ்ரவேல் ராஜாவோட யுத்தம் பண்றதுக்கு. அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்றார். என்ன தெரியுமா செய்றாரு? எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6-7. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6-7. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும். எந்த இரைச்சலை கொடுக்க சவுண்ட கொடுக்கிறாரு? ரதங்கள், நிறைய ரதங்களுடைய சவுண்டையும், நிறைய குதிரைகள், நிறைய குதிரை ஓடி வர மகா சவுண்டையும், ராணுவத்தின் இரைச்சலும், மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அங்க நடக்கல, ஆனா சத்தம் மட்டும் கேக்குது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒருவரோடு ஒருவர் சத்துருக்கெல்லாம் நோக்கி என்ன சொல்றாங்கன்னா, இது நம்மிடத்தில் போருக்கு வர, நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தேரின் ராஜாக்களை நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று நிறைய கூலி படைய. நல்லா கவனிங்க, இன்னைக்கு தான் கூலி படை ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த நாள்ல என் கர்த்தர் இந்த கூலி படைய இஸ்ரவேல் ராஜா நியமித்து வச்சுட்டான்னு சொல்லி இந்த இரைச்சலின் சத்தத்தின் நிமித்தம் அந்த சத்துருக்கள் மத்தியில உங்க மிகப்பெரிய கலக்கம் உண்டாகி அவர்கள் துணிய காணோம் துண்ட காணோன்னு ஓடிட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. சொல்றேன், வாசிக்கிறேன். இருட்டோட ராத்திரி பாருங்க, இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும். பாருங்களேன், நான் என்ன சொன்னேன்? வெறும் துணியும் துண்டுன்னு. ஆனா அவன் என்ன விட்டு போயிட்டான்? கூடாரத்தை குதிரையோடு குதிரை கழுதைகளையும் அவனுடைய கழுதைய தங்கள் பாளையத்தையும் விட்டுட்டு, அந்த பாளையத்தையே விட்டுட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி மாத்திரம் இருந்தா போதும் சொல்லி ஓடி போயிட்டான். அல்லேலூயா. நல்லா கவனி, நல்லா கவனி. ஓ, அப்ப பிரதர் சிஸ்டர், என் சத்ரு காதுல கர்த்தர் இரைச்சலை உண்டாக்குவாரா? சில நேரத்துல பேசுவார். ஆமென். உனக்காக அவர் பேசுவார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு அன்பு மகள் சபையில் இணைக்கப்பட்டாள். திடீர்னு அவங்க ஸ்கூல்ல அவங்க அம்மாவை கூப்பிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு விதவை, கணவனை இழந்தவள். அந்த தாயை கூப்பிட்டு ஸ்கூல் பிரின்சிபல் சொன்னாங்க, இந்த வருஷம் 10th பப்ளிக் எக்ஸாம், உங்க மக எக்ஸாம் எழுத முடியாது. ஏன்னா உங்க மகளுடைய ஸ்டடீஸ் ரொம்ப லோவா இருக்கு. உங்க மகளை எழுத விட்டுட்டோன்னா உங்க மகள் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவா. அதான் எங்களுக்கு ஸ்கூலுக்கு ரிசல்ட் வராது. அதான் இன்னைக்கு உள்ள தாம்பரத்தை சுத்தி இருக்க ஸ்கூல்ஸ் சொல்லணும் நிலைமை. நம்ம சென்னையை சுத்தி இருக்க ஸ்கூல்ஸ் நிலைமை. நாட் ஒன்லி சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாவே சொல்லலாம். இந்த தாயாருக்கு என்ன செய்யணும் தெரியல, கணவரும் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு தாய். அவங்க கையில் ஒரு பேப்பரை கொடுத்து, என் மகள் எக்ஸாம் எழுதலனுக்கு நான் ஒற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சம்மதிக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுங்கன்னு சொல்லி அந்த பிரின்சிபல் கையில பேப்பரை கொடுத்தாச்சு. இந்த தாய்க்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனா அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கர்த்தர் மாத்திரம் தான். ஆமென். கணவனும் இல்ல, சுத்தி இருக்கிற நண்பர்கள் யாரும் உதவி செய்ய யாரும் இல்ல. அவங்க அந்த ஸ்கூல் கேட் வெளியே நின்று கண்ணீரோடு நின்றுட்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. மீண்டுமாய் பிரின்சிபல் ரூம்ல இருந்து அந்த பியூன் ஓடி வரார். கேட்ல ஓடி வந்து, மாமா வாமா, உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. அந்த தாயார் மீண்டுமாய் நடந்து பிரின்சிபலை பார்க்க போறாங்க. ஆனா வேதனையோடு தான். ஆனா அந்த பிரின்சிபல் பயங்கர கோபமா இருக்காங்களாம் முன்பை காட்டிலும். அவங்க சொன்ன காரியம், உன் பொண்ணை எக்ஸாம் எழுத நான் அனுமதிக்கிறேன், அந்த பேப்பரை கொடுமா
நீ போமா வீட்டுக்கு. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆனா ஒன்னு நடந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படியே திருப்பி கேட்டுக்கு நடந்து வராங்க. அந்த பியூன் ஓடி வரான். ஆமென். வந்து யாருமா உனக்காக போன் அடிச்சு பிரின்சிபலை திட்டினது? ஆமென். அநேக ரிப்போர்ட்டர்லாம் கால் பண்ணிட்டாங்க. ஆமென். நீ பெரிய ஆளாமா, உனக்கு யாரா பெரிய ஆள் தெரியுமாமா? அந்த மனுஷி சொன்னிச்சான், எனக்கு தெரிஞ்சதுலாம் என் இயேசுவை மாத்திரம் தான். ஆமென். ஆனா இன்னைக்கு வரலும் யார் கால் பண்ணான்னு தெரியாது. ஆமென். யார் கால் பண்ணான்னு தெரியாது. ஆமென். இரைச்சல் சத்தத்தை என் தெய்வம் உண்டாக்க முடியும். ஆமென். உன்னோடு போராடுகிற சத்துருவோட அவர் டீல் பண்ண முடியும், அவர் பேச முடியும். ஆமென். அந்த மக 10th முடிச்சா, 12th முடிச்சா, காலேஜ் முடிச்சா, இன்னைக்கு இதே பட்டணத்துல நல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தரால் ஆச்சு. ஆமென். உனக்காக அவர் பேச முடியும். ஆமென். உனக்காக அவர் டீல் பண்ண முடியும். ஆமென். உன் சத்துருவோட அவர் போன்லயும் பேசுவாரு, நேர்லயும் பேசுவாரு, ஆமென். யாரையாவது எழுப்பியும் பேசுவாரு. அந்த சத்தம் உண்டாகும். நீங்க கதையா சொல்றீங்க? கதை இல்ல, இது நிஜம். நிஜம் தான். அந்த தாய் இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க, கையை உயர்த்தி. எங்க அந்த தாய்? எந்திரிச்சு நில்லுங்கப்பா. நாங்க சொல்றது கதை கிடையாது, உண்மையா. நாங்க சொன்னதெல்லாம் உண்மையா. உங்களுக்காக தேவன் பேசினார்ல, அதுதான் நம்முடைய தெய்வம். அப்ப இன்னும் பேசுவார். ஆமென். உங்களுக்காக பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுவோம், ஜெயம் ஜெயம் அது நம்முடையது. யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது. ஜெயம் ஜெயம் அது நம்முடையது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. ஹல்லேலூயா. யுத்தம் யாருடையதுங்க? யார் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறது? ஜெயத்தை மாத்திரம் நாம் சுதந்தரிப்போம். 4வது காரியம், கர்த்தர் என்ன செய்ய போகின்றார்? கர்த்தர் உன் சத்துருவுக்கு ஒரு பயங்கரமான சொப்பனத்தை தருவார். ஆமென். நீ தூக்கம் இல்லாம இருக்கிறல, சில வேளையில உனக்கு தூக்கம் இல்லாம சத்ரு நிமித்தம் உனக்கு படப்படப்பட நைட்டெல்லாம் என்னவா, ஏதோ கனவுல வருது, ஏதோ ஓடுது, இவ்வளோ வேதனையோட உட்கார்ந்து இருக்கோம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்ருக்கு அவர் பயங்கரமான ஒரு சொப்பனத்தை, உன் சத்ரு நைட் தூங்க விடாதபடிக்கு ஒரு சொப்பனத்தை கொடுப்பாராம். யாரை நான் நம்புறேங்க? இன்னைக்கு ஆண்டவர் அநேகரோட லைஃப்ல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. என்ன? உன் சத்ருவுக்கு ஒரு பயங்கரமான சொப்பனத்தை கொடுக்க போகின்றார். வேதத்துல நியாயாதிபதி புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல கிதியோன், எல்லாருக்கும் தெரியும், கிதியோன் மீதியானிற்கு விரோதமா அவன் போராடுறான். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, இந்த மீதியானியர்களும் கிழக்கத்தி புத்திரர்களும் அப்படியே வந்து அவ்வளோ பேர் படுத்திருந்தாங்களா, வெட்டுக்கிளியை போல படர்ந்துருந்தாங்கன்னு சொல்லுது. அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இல்லை, திரளா படுத்து கிடந்துக்கிறாங்க. ஆனால் இந்த கிதியோனோட கூட இருக்கிறவங்க ரொம்ப சின்ன கூட்டம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாத, உன் சத்ருக்கு நான் பயங்கரமான ஒரு சொப்பனத்தை நான் அனுப்பிட்டேன், அவனை உன் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு நீங்கள் நம்புறீங்களா? எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 13-14. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விலத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அதாவது கிதியோன் அந்த பாளையத்துக்கிட்ட போகும்போது அங்க 2 பேர் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறாங்க. மீதியானிகள் பேசுறாங்க, என்ன உனக்கு தெரியுமா, ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். அந்த சொப்பனத்துல ஒரு வாட்கோதுமை சுட்டு வச்சிருந்த வாட்கோதுமை. அப்ப அது என்ன, ஒரு பிரெட்டு, பாலி பிரெட். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரெட், அவ்வளோ பெரிய ஒரு பிரெட், அது உருண்டு வந்து எங்க இடிச்சுச்சா, இவங்கெல்லாம் படுத்திருக்கிற அந்த பாளையத்துல வந்து இடிச்சு அவங்களோட கூடாரெல்லாம் கவிழ்த்து போட்டுச்சு என்று அவன் சொப்பனம் சொல்றான். அதுக்கு அர்த்தத்தையும் சொல்றான். என்ன தெரியுமா இதுக்கு அர்த்தம்? இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய என்னவா, பட்டயமே அல்லாமல் ஹல்லேலூயா வேற அல்ல. எஸ், தேவன் மீதியானரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். சத்ரு சொல்லுவான், நான் சொப்பனத்தை பார்த்தேன், அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நான் கஷ்டப்படுத்துற மனுஷிக்கு கர்த்தர் என்ன அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு இந்த ராத்திரியிலே அநேகருடைய சத்ருக்கு ஆண்டவர் பயங்கரமான ஒரு சொப்பனத்தை கொடுக்க போறாரு. அவன் அறிக்கை செய்ய போறான், உன் கூட இருக்கிறது தேவனுடைய பட்டயம், உன் கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. யுத்தம் யாருடையது?
என் கர்த்தருடையது. ஹalleluya. ஐந்தாவது, ஆமென். கர்த்தர் எப்படி தெரியுமா சத்துருவோடு டீல் பண்ணுவாரு? ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில டீல் பண்ணுவார். ஆமென். இந்த எழுதுறது யோசுவா தான். யோசுவா வாழ்க்கையில் அநேக யுத்தங்களை பார்த்தான். அதில் கடைசியாய் அவனுக்கு முன்பாக யோர்தான் நதி நிக்குது, ஸ்தோத்திரம், எரிகோ மதில் நிக்குது. ஆமென். எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்தாலும் ஒரு ராஜா கூட்டங்கள் அப்படியே எழும்புதுங்க. அவனுக்கு விரோதமா வந்துட்டாங்க. ஆமென். இந்த ராஜா கூட்டம் எங்க இருக்காங்கன்னா அவங்க சொந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஆனா யோசுவாவோடு இருந்தவெல்லாம் ஊர் விட்டு ஊரா மாறி வந்தவன். எஸ், என்னைக்குமே சொந்த ஊர்ல வந்து நம்ம ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ஆனா இவன் பாருங்க, அந்த சொந்த ஊருக்குள்ள, அவன் ஊருக்குள்ள சந்து பொந்தெல்லாம் அவனுக்கு பழக்கப்பட்ட ஊர்ல யோசுவா சண்டை போட போறான். நிச்சயமா உலக பிரகாரமா பார்த்தா மிகப்பெரிய தோல்வி தான் சந்திக்கணும். ஆனா இந்த யுத்தம் மனுஷனுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஹalleluya. அதான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆமென். உங்க யுத்தம் உங்களுடையது இல்லைங்க, ஆமென். கர்த்தருடையது. ஹalleluya. உங்க யுத்தம் உங்களுடையது இல்லைங்க, ஆமென். உங்களோட போராடுகிற ஆமென். சத்துருவோடு இன்னைக்கு கர்த்தர் போராட போகிறார். ஹalleluya. ஹalleluya. என்ன நடக்குது தெரியுமா? அநேக ஜனங்க ஒரு மேலாக வந்தாங்க. இவங்க பட்டயத்தோடு போராட போறாங்க. ஆனா என் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில வானத்திலிருந்து கல்மலையை பொழிய பண்ணினார். அந்த கல்மலை பொழிஞ்சிச்சுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 10:11. கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும், இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றதை பார்க்கிலும், கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் மடங்கடித்தவர்கள் தான் அதிகம் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஓ சத்ருவோடு கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில என் கர்த்தர் டீல் பண்ணுவார். ஆமென். வேகமாக போறோம். அடுத்த காரியம், கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு என்ன செய்வாரா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை அவர் எழும்ப பண்ணுவார். ஆமென். ஆமென். உனக்கு விரோதமாக 3 பேர் வரலாம், 5 பேர் வரலாம், 6 பேர் வரலாம், 10 பேர் கூட வரலாம். இப்படிதான் வேதத்துல ஒரு ராஜாக்கு விரோதமாக 3 ஜாதிகள் கடந்து வந்தாங்க. ரைட், லெஃப்ட்ல, ரைட்ல, ஃப்ரண்ட்ல எல்லாம் சுத்தி வந்தாங்க. ஆனா அவனை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னாரா? மனே, நீ துதிக்க மாத்திரம் செய். ஆமென். நீ துதிக்க மாத்திரம் செய். Thank you, Jesus. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது 2 நாளாகமம் 20ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம் சொல்கின்றது. 2 நாளாகமம் 20:22 சொல்கின்றது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை என்ன செய்தாரா? கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீ என்ன செய்யணுமா? துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்ன நடக்குமா? தேவக்கரம் இப்போ இறங்கிடுமே. சொல்லுவோமா? நான் துதிக்க 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 கர்த்தர் கரம் வரும். எத்தனை பேரா இருக்கட்டும், ஒன்னா வந்தவன் அவன் போகும்போது எல்லாம் விரோதியா மாறி அவன் செத்து மடிந்துதான் போவான். ஆமென். கடைசியாக ஹalleluya, கர்த்தர் எப்படி தெரியுமா யுத்தம் பண்ணுவார்? ஆமென். உன் சத்ருவை ஆமென் முழுமையா ஆமென் பூமியில் இல்லாதபடி ஹalleluya அற்று போக பண்ணுவார். ஆமென். எகிப்தியர்ல இஸ்ரேல் ஜனங்கள் பின்பாக துரத்துனாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? யாத்ராகமம் 14:13. ஆமென். வாசியமா யாத்ராகமம் 14. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியன் இனி என்றைக்குமே, சத்தமா, என்றைக்குமே காண மாட்டீர்கள். மீண்டும் வாசிமா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என் அன்பு தேவ ஜனமே, ஆமென். எல்லா கையை உயர்த்திக்கங்க. ஆமென். இன்னைக்கு கை உயர்த்தப்பட்ட கரத்துக்குள்ள நான் பேசுறேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. ஆமென். இன்றைக்கு நீங்கள் கண்டு கொண்டிருக்கிற சத்ருவை இனி என்றுமே காண மாட்டாய். ஹalleluya, 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 ஹalleluya. அடுத்தது பாருங்க, உன்னோடு போராடுற சத்ரு சும்மா விட்டு பிடிக்க மாட்டார். ஆமென். ஒரேடியா உஷாக்கு விரோதமா வரவங்களாம் அவர் தூக்கி போட்டுருவாரு. நீ தேடியும் காணாதிருப்பா. அடுத்த ஒரு குரூப் எழுப்புது. அந்த குரூப் பேர் என்ன? அமலேக்கியன். எடுத்து வாசியமா யாத்ராகமம் 17
14:15. ஆமென். அமலேக்கியர் வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அடுத்த ஒரு கூட்டம் எழும்புது. அவர்களும் கர்த்தர் பார்வைக்கு சத்ருவானவர்கள். ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் எழும்பிட்டான். அதனால கர்த்தருடைய சத்ருவா மாறிட்டான். ஆமென். சத்தமா ஹalleluya. சத்தமா ஹalleluya. நீ அவருடைய பிள்ளை, நீ அவருடைய ப்ராப்பர்ட்டி. உனக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவன் கர்த்தருடைய சத்ருவா மாறி போயிடுறான். அதனால இந்த மனுஷன் அமலேக்கியர்களை ஆண்டவர் இராதபடி ஒளிச்சிட்டு அந்த இடத்துல அழகா ஒரு பேர் வைக்கிறாங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜெயத்தின் தெய்வம் என்று சொல்லி மோசே பெயரிடுகிறார். ஆமென். இன்னைக்கு அதே தெய்வத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அவருக்கு தோல்வியை பத்தி தெரியவே தெரியாது. ஆமென். அவர் வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சதே கிடையாது. அவர் செஞ்சதெல்லாம் ஜெயந்தா. அவர் யுத்தத்துல யுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அந்த யுத்தத்தினுடைய ஆன்சர் வந்து ஜெயந்தா. சத்தமா அந்த தெய்வம் இன்னைக்கு நினைச்சிட்டாரு உனக்காக நான் யுத்தம் பண்ணணும்னு சொல்லி. உனக்காக பிரேமாக்கா உங்களுக்காக யுத்தம் பண்ண நினைச்சிட்டாரு. ஹல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் சொல்றேன், உனக்காக யுத்தம் பண்ணும்படியா அவர் நினைவுல வச்சிட்டாரு. அதனால யுத்தம் பண்ண போறாரு. எப்படி பண்ண போறாரோ அது இதனால் வரும் நாங்க சொன்ன காரியத்தின்படியும் செய்வாரு. அதற்கு மேலேயும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 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 கடைசி நம்ம துதிக்க போறோம். அந்த வாக்குத்தத்த கார்டை கொடுத்துருவோமா? கொடுத்துடலாம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்த கார்டை பெற்றுக்கொள்ளுங்கள். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவ கரம் இப்போ இறங்கிடுமே, தேவ கரம் இப்போ இறங்கிடுமே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா இரே எல்லாம் பார்த்துக் கொள்வீரே, ஜெயம் 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 நமக்கே. யெகோவா இரே எல்லாம் பார்த்துக் கொள்வீரே, ஜெயம் 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 நமக்கே. யெகோவா நிசி எங்கள் வெற்றி கொடியே, ஜெயம் 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 நமக்கே. யெகோவா நிசி எங்கள் வெற்றி கொடியே, ஜெயம் 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 நமக்கே. யார் ஒன்னும் வாக்குத்தத்த கார்டை வாங்கல? யார் ஒன்னும் வாக்குத்தத்த கார்டை வாங்கல? கையை உயர்த்துங்க. இந்த சைடு யாருக்கும்ல? இந்த சைடு யாருக்கும்ல? யெகோவா நிசி எங்கள் வெற்றி கொடியே, ஜெயம் 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 நமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணா கடைசி நாங்க நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்யணும்னா நம்ம ஒரு 4 காரியத்தை செய்யணும். ஆமென். முதல் காரியம், உன் யுத்தத்தை கர்த்தர்ட்ட கொடு. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீ சுமக்க தேவையில்லை. உனக்காக யுத்தம் செய்யும்படியாய் நினைவு கூர்ந்த தெய்வம் இன்னைக்கு உனக்கு யுத்தம் செய்ய போகிறார். ஆமென். அதனால உன் யுத்தத்தை கர்த்தர்ட்ட கொடு. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர்ட்ட கொடுக்கணும்? ஆமென். நீ ஜெபிக்க ஆரம்பி, நீ துதிக்க ஆரம்பி. ஆமென். என்னென்ன ராஜாக்கள் செய்தார்கள் நீ செய். ஆமென். எசேக்கியா ராஜா என்ன செய்தாரு? ஆமென். என்ன யோசபாத் என்ன செய்தார்? என்னன்னா அவர்கள் செய்த நீ அதை செய். கர்த்தரை சார்ந்துரு. ஆமென். என்னைக்குமே ஓம் பலத்தை நீ பேசி நான் சமாளிப்பேன். ஆமென். தூக்கி போடு எல்லாத்தையும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கொடு. ஆமென். எப்படி தெரியுமா கொடுக்கணும்? ஆமென். இனி என் கர்த்தர் யுத்தம் செய்து நான் சுகந்தரிக்க போறது ஜெயத்தை மாத்திரம் தான், மற்றதெல்லாம் ஏன் பொறுப்பு கிடையாது. நான் இப்ப அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 முதல் காரியம் அவர்ட்ட கொடு. ஆமென். ரெண்டாவது கர்த்தரை நம்பு. ஆமென். நம்ம சொல்லிரோம், வாயார சொல்றோம், கர்த்தர் எனக்கு யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் என்னை யுத்தம் பண்ணுவார். கர்த்தர்ட்ட ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னை நம்பு, என்னை நம்பு, என்னுடைய வல்லமையை நம்பு, என்னோட மகத்துவத்தை நம்பு, நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன் நம்பு. எப்பேற்பட்ட ஜனம் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் சொல்லு, இன்னைக்கு என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்பதை நான் முழுமையா நம்புறேன். ஆமென். நம்புறீங்களா இல்லையா? ஆமென்.
நம்புறீங்களா இல்லையா? மூணாவது, இன்னைக்கு உன் சத்துருவை உனக்கு ஈக்குவலா நினைக்காத. ஆமென். ஹலோ, ஹalleluya. இல்ல உனக்கு மேலே நினைக்காத. ஏன்னா ஆமென். இன்னைக்கு உன் கூட கை கோத்திருக்கவர் பரலோகத்தின் தெய்வம். ஆமென். இப்ப நீ ஒண்ணு, அவர் உன் கூட கை கோத்தனால நீ தான் மெஜாரிட்டியா மாறிட்ட. ஆமென். ஆமென். உன் சத்துரு உனக்கு முன்பாக விழுந்துதான் போகணும். ஆமென். ஆமென். உன் சிந்தையில முதலாவது வை, எப்படி நம்புற? ஆமென். இனி என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆமென். எனக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். நான் ஒரு ஜீரோ கூட இருக்கலாம்யா, ஆனா என் கர்த்தர் பெரியவர். ஆமென். எனக்காக அவர் செய்ய போறாரு. ஆமென். என் சத்துருவோட அவர் டீல் பண்ண போறாரு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் என் கூட வாக்குத்தத்தத்தோடு கூட வந்தது நிமித்தம் இன்னைக்கு நான் மெஜாரிட்டியா மாறிட்டேன். ஹalleluya. ஆமென். நான்காவது, ஃபைனலா ஒன்னு செய்ய போறோம். நம்ம சத்ருவை பத்தி இனிமே பேச மாட்டோம். சம்டைம்ஸ் நம்ம அப்செட் ஆயிட்டோன்னு உடனே பேசுவோம் தெரியுமா, இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான். யார் நம்ம வீட்டில் நமக்கு முன்பு வராங்களோ அவங்க கிட்ட நம்ம புலம்பமா இருக்க மாட்டோம். ரைட்டா? இன்னைக்கு கடைசியா செய்ய போறது, உங்க சத்ருவை பத்தி பேசாதீங்க. யார்ட்டையும் பேசாத. ஸ்டாப். சும்மாவும் பேசுறாங்க, சும்மா தான் பேசுறேன் அப்படி வேண்டாம். வேண்டாம். ஒண்ணு செய்வோம். தாங்க முடியலையா, அந்த சத்ருவோட பேர் யாராக இருக்கட்டும், காட் bless you ன்னு சொல்லிருங்க, ஃப்ரீயா ஆயிருவீங்க. ஆமென். ட்ரை பண்ணிப்பாங்களே. யாரு உங்களுக்கு விரோதமா எழுப்பியிருக்காங்க, உங்க பேரை சொல்லி காட் bless you ன்னு சொல்லிப்பாங்களே. கை வர மாட்டேது பார்த்தீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. யார் உங்க கண்ணு மனுக்கு இருக்கா, ஐயோ தாங்க முடியல இந்த மனுஷன், காட் bless you, இனிமே உன்னை பத்தி நான் பேச மாட்டேன். ஆமென். ஏன்னா என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண போறார். நான் நம்புறேன், என் கர்த்தர் யுத்தம் பண்ணார்னா அது ஜெயமாய் முடியும். ஆமென். இத செய்யி, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. நாங்க சொன்னது வெறும் 4 தான். ஆமென். ஆனா கர்த்தர் எப்படிலாம் யுத்தம் பண்ணுவார் சொன்னது 7. ஆமென். நீ செய்ய போறது கொஞ்சம் தான், ஆனா பெற்றுக்கொள்ள போகிறது நிறைய. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீ புலம்பணுமா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து புலம்பு. நீ கண்ணீர் விடணுமா, தேவ சமூகத்துல கண்ணீர் விடு. ஆமென். அத துருத்தியில வச்சுக்குவாரு. ஸ்தோத்திரம். தேவையில்லாம போய் சிஸ்டர் இப்படி ஆச்சு தெரியுமா, பிரதர் இப்படி ஆச்சு தெரியுமா, அது 4 தடவை காது கொடுத்து கேட்பான், 5ஆவது தடவை நீ பார்த்து சிரிப்பான். அதான் மனுஷன். ஆமென். இன்னைக்கு நீ செய்ய போறது யுத்தத்தை அவர் கையில கொடு. ஆமென். ஏன்னா இன்னைக்கு ஓ யுத்தத்தை அவர் நினைவுல கொண்டு வந்தது நிமித்தம் உன்னோடு போராடின எல்லா சத்ருவும் கர்த்தருடைய சத்ருவாய் மாறிவிட்டார்கள். அது நிமித்தம் உனக்கு ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. யாரா நம்புறீங்க? சத்தமா